அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் அவளோட எதிர்பார்த்த 3 இயர்ஸ் அஃப்லேடருக்கான செகண்ட் கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த செகண்ட் கட் ஆஃபை பொறுத்த வரையும் ரிலீஸ் பண்ண டேட் வந்து நேற்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பட் அஃபிஷியலாக இன்றைக்கி தான் வெப்சைட்டில் வந்திருக்கு. ஓகேங்களா. ஒரிஜினல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் 27 to 30 இன்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் இஷ்யூ ஆஃப் அலாட்மெண்ட் ஆர்டர் என்னைக்கு கொடுக்குறாங்கன்னா 1ஆம் தேதி கொடுக்குறாங்க. தென் டேட் ஆஃப் ஜாயினிங் வந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி வரையிலும் ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த வீக் இல்லாமல் அடுத்த வீக் 3ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி வரைக்கும் திங்கள் செவ்வாய் புதனில் வந்து ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க. அலாட்மெண்ட் ஆர்டர் சாட்டர்டே கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கட் ஆஃபில் வந்து என்னென்ன கட் ஆஃப் வந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். அஃபிஷியலாக செலக்ட் ஆனவங்க எல்லாருக்கும் மெயில் வந்திருக்கும். மெயில் வரல அப்படின்னாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் போயிட்டு உங்கள் அப்ளிகேஷன் நம்பர் டேட் ஆஃப் பர்த்தை போட்டிங்க அப்படின்னா லாகின் ஆகும். ஒருவேளை அப்ளிகேஷன் நம்பர் டேட் ஆஃப் பர்த்தை போட்டு லாகின் ஆகலை அப்படின்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணும்போது உங்களுக்கு 6 டிஜிட்டலில் ஒரு நம்பர் வந்திருக்கும்ல. ஸோ அந்த நம்பரை போட்டு லாகின் பண்ணுங்கள். அதில் லாகின் ஆகும். இப்போ எவ்வளோ கட் ஆஃப் வந்திருக்கு அப்படின்றத பார்த்துடலாம். ஓசி கேட்டகரியை பொறுத்தவரையும் மெரிட் லிஸ்ட் மட்டும்தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 81.000 வெயிட்டிங் லிஸ்ட் கிடையாது. பிசி அதர்ஸை பொறுத்தவரையும் 73.410 மெரிட் லிஸ்ட்டும் வெயிட்டிங் லிஸ்ட்டில் 72.700 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பிசிஎம் கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 72.100 மெரிட் லிஸ்ட்டும் வெயிட்டிங் லிஸ்ட்டில் 71.040 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் எம்பிசி டிஎன்சி 73.910 மெரிட் லிஸ்ட்டும் வெயிட்டிங் லிஸ்ட்டில் 73.040 கொடுத்துருக்காங்க. இன்னும் அவ்வளோ பெரிய டிஃப்ரெண்ட் கிடையாது. அடுத்தது எஸ்சி அதர்ஸ் கேட்டகரி 74.769 மெரிட் லிஸ்ட்டும் வெயிட்டிங் லிஸ்ட்டில் 74.200 கொடுத்துருக்காங்க. இதுலேயும் பெருசாக டிஃப்ரெண்ட் கிடையாது. நெக்ஸ்ட் எஸ்சிஏ கேட்டகரி மெரிட் லிஸ்ட்டில் 72.800 வெயிட்டிங் லிஸ்ட்டில் 72.000 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் எஸ்டி கேட்டகரி 66.000 மெரிட் லிஸ்ட்டும் வெயிட்டிங் லிஸ்ட்டில் 64.500 கொடுத்துருக்காங்க. சரிங்களா. இதில் அஃபிஷியலாக செலக்ட் ஆனவங்க எல்லாருக்கும் மெயில் வந்துடும். இதில் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட், கன்சல்டேட் மார்க் ஷீட்டு இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஸோ இது எல்லாமே இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து அடுத்த ஸ்டெப்பு மூவ் ஆக முடியும். இல்லைன்றவங்க இந்த 3 நாளுக்குள்ளே ரெடி பண்ணி யூனிவர்சிட்டி போர்ட்டலில் அப்லோட் பண்ண பாருங்கள். தென் இதில் இன்னொரு விஷயம், ஃபஸ்ட்டு மெரிட் லிஸ்ட்டில் இருக்கிறவங்க அலாட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சீட் வேக்கன்சி இருந்ததுனா தான் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு அலாட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அடுத்த அப்டேட்டை அடுத்த வீடியோவில் போடுறேன். கீழே ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதையும் வந்து அடுத்த வீடியோவில் மேக் பண்ணி போஸ்ட் பண்ணி விடுறேன். தேங்க்யூ கைஸ், பாய்.